Hi friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு ஸ்வீட் அப்பம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். 3/4 கப் ஜாகரி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துல இருக்கணும். மாவு கொஞ்சம் திக்கா இருக்கு, அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துல வந்ததுக்கு அப்புறம் மாவை நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். மாவு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தவா கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ண மாவை தோசை போல நம்ம ஊத்திக்கலாம். நான் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம நெய் சேர்த்தோன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால நான் மோஸ்ட்லி நெய் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இதே போல மாவு எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது நீங்க மீடியம் ஃப்ளேம்ல தான் பண்ணணும், ஹை ஃப்ளேம்ல பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்க ஹை ஃப்ளேம்ல பண்ணீங்கன்னா மாவு சீக்கிரமா கீழே கருகிரும், அதே போல மாவு நல்லா வெந்திருக்காது. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். அதே போல் மாவு நம்ம ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 1-2 நிமிஷமாவது நம்ம வெயிட் பண்ணணும். மாவு இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் குக் ஆகும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கோம். சில ரவை அதிகமாக தண்ணி எடுக்கும். சப்போஸ் மாவு கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா, தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக மாவு இருந்துச்சுன்னா அப்போ சுடுறதுக்கு கரெக்டாக வராது. அதனால நீங்கள் கரெக்டான அளவு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்போ அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.